கிரிக்கெட் சம்பவங்கள் சேனல் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வெற்றிக்கு காரணமா இருந்த உங்க எல்லாருக்கும் நான் மட்டும் தனியா நன்றியை சொன்னா பத்தாது. இவ்வளவு தூரம் இந்த சேனல் வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே ஓல்டு வாய்ஸ் ப்ரோ தான். அவர் ஏன் வாய்ஸ் கொடுக்கலன்னு பல பேர் கேட்டீங்க. சில பேர் சேனல் என்ன சேல் ஆகிடுச்சான்னு கேட்டீங்க. உங்க கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில நம்ம ப்ரோ இப்ப போன் கால்ல கொடுக்க போறாரு. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். சவுண்டு கம்மியா இருந்தா ஹெட்செட் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க நம்ம அவர் கூட பேசலாம். சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. என்ன சொல்றதா? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிருக்கோம். சந்தோஷம் தான், இல்லன்னு சொல்லலையே. எவ்வளவு நாள் உழைப்பு? 2 வருஷத்துக்கு மேல. 2 வருஷத்துக்கு மேல. அந்த 2 வருஷத்துக்கு மேலயும் உங்களோட வாய்ஸுக்காக உங்களோட ரசிகர்கள் அவ்வளவு ஏங்கி போயிருக்காங்க. அவங்களுக்காக நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதை விடுங்க. உங்களோட ஃபேன்ஸ்ன்றதை தாண்டி நம்ம சேனல்ல இருக்கிற நம்ம சேனலை பத்தி சொல்லணும்னா, இந்த இப்போ பிகினிங்ல இருந்து என்னோட வாய்ஸ்லயே எல்லா வீடியோஸுமே பார்த்திருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. லைக் இவருதான் இந்த சேனலோட ஓனர்னு அவங்க என் வாய்ஸ் மூலியமா அதை கேட்கறதுனால நம்பி இருப்பாங்க. இந்த சேனலுக்கு நான் மட்டுமே ஒர்க் பண்ணி நான் மட்டுமே இந்த சேனலை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்கலாம். பட் உண்மை என்னன்னா, நான் தான் வாய்ஸ் கொடுத்தேன், நானும் ஒன் ஆஃப் த சேனல் ஓனர். அதெல்லாம் தாண்டி இதுல ஒரு டீம் ஒர்க்கா என் கூட சேர்ந்து நீங்களும் தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சரியா? 2 பேரா சேர்ந்து பண்ணதுதான் இது. முதல்ல இருந்து சேனல் டே 1 இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணதுல இருந்து, முதல் வீடியோ போட ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 பேருமே சேர்ந்துதான் இதை ஒரு சேனலா டெவலப் பண்ணி வியூஸ் வருது வரல அதெல்லாம் தாண்டி நம்ம கன்சிஸ்டன்டா ஒரே ஒரு நாள் கூட விடாம தொடர்ந்து வீடியோஸ் போட்டு கொண்டு வந்திருக்கோம். சோ இது என்னோட சேனல்னு பல பேர் தப்பா நினைச்சிருக்கலாம். அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல வீடியோன்றது எதுவுமே இல்லாம நம்ம கிரிக்கெட் இமேஜஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கண்டென்ட்ஸே மேக் பண்றோம். அப்படி இருக்கும்போது இந்த வீடியோக்கான உயிர்ன்றதே என்னோட வாய்ஸ் தான். யார் பேசியிருந்தாலுமே அந்த ரியல் டைம் வீடியோ இல்லாம இமேஜஸ் போடுற ஒரு வீடியோக்கு வாய்ஸ் தான் உயிர். சோ அதை பேஸ் பண்ணி அவங்க இந்த சேனல் இவரோடது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அது தப்பு கிடையாது. பட் பின்னாடி டெக்னிக்கல் ஒர்க்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அந்த வகையில நான் வாய்ஸ் கொடுத்தா இத்தனை நாள் நீங்க எடிட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்படிதான் இது போயிட்டு இருந்துச்சு. பர்சனலி நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய சேனல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கோம், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம் யூடியூப்லயே. பட் இது ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சக்சஸ். டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கிரிக்கெட்ன்றது நம்ம சூஸ் பண்ணி பண்ணோம். அந்த இன்னொன்னு மக்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும். இன்னைக்கு நேற்று இல்ல போன வருஷம் இல்ல சேனல் ஆரம்பிச்சதுன்றது இல்ல, சின்ன வயசுல இருந்தே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுவும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்றது தெரியல. சரியா? சோ இதெல்லாம் இருக்கு, கஷ்டப்பட்டுதான் பண்ணிருக்கோம். சம்டைம்ஸ் வியூஸே வராது, கம்மியா வரும். இல்ல சம்டைம்ஸ் ரெவன்யூ அவ்வளவு வராது. அதெல்லாமும் நம்ம கண்டுக்காம தொடர்ந்து நம்ம ஒரு நாள் கூட விடாம டெய்லி நம்ம வீடியோஸ் போட்டு கொண்டு வந்தோம். இவ்வளவு தூரம் சேனல்ல கொண்டு வந்திருக்கோம். 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இப்ப அடிச்சிருக்கோம் அப்படின்றது பெரிய விஷயம் தான். சில பேர் நினைக்கலாம் என்ன ஓவரா பேசிக்கிறாங்க, இது ஒரு பெரிய விஷயமா, அவன் ஓவர் நைட்ல எல்லாம் பயங்கரமா சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறாங்க. இருந்தாலும் டே டு டே ஒரு நாள் விடாம நம்ம எஃபர்ட் போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு லேட்டா வந்தாலும் கொண்டு வந்ததுன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். உண்மை. அதுவும் இப்ப எங்க 2 பேரை பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மியூசியம் முருகு படத்துல எப்படி ஆதி ஜீவா, அது படம் இல்ல, அவங்களோட ரியல் லைஃப்லயே எப்படி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்படி அது ஹிட் ஆகும். அந்த மாதிரி தான் நாங்க 2 பேர் சேர்ந்து பண்ணோம். ஒருத்தர் வெளில தெரியவாரு, ஒருத்தர் தெரிய மாட்டாரு. ஆனா எங்களுக்கு என்னன்னா அந்த வீடியோ ரீச் ஆகணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். சில காரணங்கள்னால நாங்க முதல்ல இருந்தே ட்ரை பண்ண வீடியோஸ் எல்லாம் ஃபேஸ் காட்டாம, ஏதோ ஒரு வகையில ஒரு எடிட்டிங், ஏதோ ஒரு வகையில ஒரு கண்டென்ட்டை சார்ந்த அவுட் சைட் கண்டென்ட் வீடியோவை சார்ந்து நாங்க வாய்ஸ் கொடுத்தோ இல்ல எடிட்டிங் மூலியமாவோ இந்த மாதிரி டெக்னிக்கல் திங்ஸ் வச்சுதான் நாங்க யூடியூப்ஸ்ல நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இதுல சில சேனல் இதுக்கு முன்னாடியே சக்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் காப்பிரைட் ப்ராப்ளம்னால அதெல்லாம் எல்லாமே கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு. இந்த மாதிரி ஒரு 2-3 இயர்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த சேனல் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 இயர்ஸ் எஃபர்ட்ஸே இருக்குன்னு சொல்லலாம். அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் வீணாகி அதுக்கப்புறமும் விடாம சரி இன்னொரு ட்ரை பண்ணி தான் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா நாங்க எடுத்த எஃபர்ட் தான் இந்த சேனல். இதுக்காக இப்ப ஈஸியா நம்ம சொல்லிடுறோம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்ட்டு. பட் கிரிக்கெட் வீடியோஸ் எல்லாம் போடும்போது காப்பிரைட்ல எவ்வளவு இஷ்யூ வரும்ன்றது சும்மா ஒரு பேசிக்கா ஒரு யூடியூப்ல வீடியோ பாக்குறவங்களுக்கு கூட மோஸ்ட்லி இப்ப தெரிஞ்சிருக்கும் காப்பிரைட்ஸ் பத்தி. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்ப நிறைய பேரே
ஏதோ ஒரு வீடியோ கிடைக்கும், எடுத்து அப்லோட் பண்ணிருப்பாங்க, என்ன இந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல கூட இப்ப நிறைய பசங்க யூஸ் பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துக்குமே அந்த காப்பிரைட் இஷ்யூன்றது வந்துகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நம்மளே கூட வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவு ட்ரை பண்ணி அதுல நம்ம வந்து காப்பிரைட்ஸ்னால பல அடிகள் வாங்கி செதஞ்சு சின்ன பின்ன வாங்கி மறுபடியும் தான் உருவாக்குனதுதான் இந்த சேனல். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சேஃபா பண்ண முடியுமோ இமேஜஸ் கலெக்ட் பண்ணி காப்பிரைட்ஸ் வராம நம்ம கஷ்டப்பட்டு அதுக்காக எவ்வளவு ஃபேரா யூஸ் பண்றோமோ அவ்வளவு இதுல இருந்து வந்து நம்ம தப்பிக்க முடியும். தப்பிக்க முடியும்ன்றதை தாண்டி இப்போ யூடியூப் கைட்லைன்ஸ் படி தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அதனால இதுல தப்பிக்கிறதுன்றது எதுவும் இல்ல. இப்போ அவங்களோட கைட்லைன்ஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணி அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி பொறுமையா உட்காந்து ரெடி பண்ணி இந்த பிளான் எல்லாம் உருவாக்கி 1 by 1 டே பை டேவா நம்ம யோசிச்சு ரெடி பண்ணி அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ண ஆரம்பிச்சு பண்ணதுதான் இந்த சேனல். பிகினிங்ல வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட ஆரம்பிச்சோம். தொடர்ந்து நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் வந்துச்சு. இப்போ சொல்ல போனா வந்து நாங்க வந்து ஒரு மெகா ஆக்ஷன் வந்துச்சு அந்த ஐபிஎல் எப்ப 2021 தானே மெகா 2022வா 2021 டிசம்பர்ல ஆரம்பிச்சோம். 2022ல வந்து அந்த ஆக்ஷன் வந்துச்சு. அந்த ஆக்ஷன் வந்துச்சு. அந்த 3 மந்த்துக்குள்ள மானிடைசேஷன் ஆயிடுச்சு. அந்த ஐபிஎல் நாங்க வந்து ஷார்ட்ஸ் சேனலா இருந்தோம். அந்த டைம்ல வந்து ஆரம்பிச்சதுல இருந்து முதல் நாள்ல இருந்து ஒரு 5 to 6 months இல்ல அந்த 1 year ஃபுல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் மோஸ்ட்லி நாங்க போட்டுட்டு இருந்தோம். அந்த அது எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சதுதான். வேர்ல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாத்துருப்பாங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, எல்லாமே தெரிஞ்சதுதான். ஃபர்ஸ்ட் என் வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவா பேசியிருப்பேன், ஒரு பிகினர் மாதிரி. அப்புறம் போக 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 அந்த 1 minute குள்ள கண்டென்ட் கொடுத்தே ஆகணும், கிறிஸ்பா கொடுக்கணும், ரைமிங்கா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ்ல வந்து கண்டென்ட் அதே நேரத்துல சின்னதாகவும் தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம மேட்ச்ல முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணணும். இல்ல எதனா ஒரு ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் இல்ல ஏதோ ஒரு ரைவல்ரி மூமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பேசுறோம்னா அந்த 1 minute குள்ள எவ்வளவு மேக்ஸிமம் கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி அதுக்காக நம்ம சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் போட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா பேச ஆரம்பிச்சு அதை அப்படியே டெவலப் பண்ணி நாளுக்கு நாள் வந்து கண்டென்ட்ஸ் எவ்வளவு பெட்டரா கொடுக்க முடியுமோ அதெல்லாம் யோசிச்சு பண்ணி பொறுமையா ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இமிடியட் ரீச் கிடைக்கல. ஒரு 3-4 monthsக்கு அப்புறம் தான் அதுக்கான ரீச்ன்றது வந்து இருந்துச்சு பெரிய லெவல்ல. ஐபிஎல் டைம் வந்து கரெக்டா வந்ததும் வந்து ரொம்ப வருங்க. என்னடா அவனுக்கு இவ்வளவு பேசுறானுன்னு பாக்காதீங்க, நம்ம சேனலோட அந்த அபவுட் பேஜ்ல போய் பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் டே பை டே எந்தெந்த நாள்ல வந்து எவ்வளவு சப்ஸ்கிரைபர் நாங்க ரீச் பண்ணிருக்கோம் அப்படின்றத ஒரு மெமரிஸா வச்சுக்கலாம். அதே மாதிரி மக்களுக்கும் அது தெரியப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக சேனலோட அபவுட் செக்ஷன்ல வந்து எந்தெந்த நாள்ல எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்து மைல் ஸ்டோனா ரீச் பண்ணிருக்கோம் அப்படின்றது வந்து சும்மா ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டு வச்சிருக்கோம். அது பார்க்காதவங்க போய் அபவுட்ல பாருங்க. ஆமா, அதை பார்த்தா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எப்படி ஓவர் நைட்ல தூக்கவும் செய்யும், அதே நேரத்துல வந்து ரொம்ப நேரம் என்னடா சப்ஸ்கிரைபர்ல ஏறல, வீடியோஸே போகல, அந்த மாதிரி நிலைமையும் இதை வந்து உண்டாக்கி தான் விட்டுருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி எவ்வளவு நாள் எங்களால போட முடியும், எவ்வளவு கண்டென்ட் போட முடியும், அதை நோக்கி தான் நாங்க பயணம் பண்ணோம். இன்னும் சொல்ல போனா எங்களை சுத்தி இருக்கிறவங்க அவள் தான் ஐபிஎல் முடிஞ்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அந்த மாதிரி கேள்வி எல்லாம் பயங்கரமா வந்துட்டே இருந்துச்சு. நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு ஒரு கண்டென்ட், கிரிக்கெட் கண்டென்ட் எப்படி என்னால கொடுக்க முடியும், ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு வரைக்குமே ஏதோ லேக் ஆகும், கண்டென்ட் பயங்கரமா லேக் ஆகும். இப்ப கூட லேக் நிறையவே இருக்கு. இருந்தாலும் வந்து 2 வீடியோவா நான் வந்து மெர்ஜ் பண்ணி, அதாவது 2 கண்டென்ட்டை ஒண்ணு சேர்த்து ஒரே வீடியோவெல்லாம் போட்டிருக்கேன். அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல இவ்வளவு நாள் வந்து சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னும் போது வாய்ஸ் வந்து என்னோடதாவும் எடிட்டிங் வந்து அவரோடதாவும் இருந்துச்சு. மறுபடியும் அப்லோட்லாம் நான் பண்றது இந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்கா இருந்துச்சு. அவருக்கும் நிறைய டைம் கிடைக்கும், எனக்கும் நிறைய டைம் கிடைக்கும். ஸோ சம்டைம்ஸ் என்ன நிறைய டைம்ஸ் ஐபிஎல் மேட்சஸ் டைம்ஸ்ல இல்ல இன்னும் சில டைம்ஸ்லாம் ஒரு நாளைக்கு 2 வீடியோ, ஈவன் சம்டைம்ஸ் 3 வீடியோ ஷார்ட்ஸோட சேர்த்துலாம் கூட ட்ரை பண்ணிருக்கோம். பட் இப்போ நான் இல்ல அப்படின்றது வந்து இப்ப இவரு அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம், நான் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இப்ப இவரு மட்டும்தான் சேனல் வந்து தனியா பாத்துக்கிறாரு. எடிட்டிங்கும் இவரே பண்ணி, வாய்ஸும் இவரே கொடுத்து, அப்லோடும் இவரே பண்ணி எல்லாமே பண்றதுனால அந்த ஒரு ஒர்க் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமும் தேவைப்படுறதுனால அதுக்குன்னு தனித்தனியா 2 வீடியோ 3 வீடியோ பண்ண முடியாதனால இந்த மாதிரி சேர்த்து லைக் ஒரே நாள்ல 2 கண்டென்ட் 3 கண்டென்ட் அந்த மாதிரி ஒரு வீடியோலயே மெர்ஜ் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. அப்படி ஆயிருக்கு. அதையும் தாண்டி வந்து சம்டைம்ஸ் வந்து தோணும் அவர் வாய்ஸ் லெவலுக்கு இல்ல, அதாவது என் வாய்ஸ் எப்படி பேச முடியுமோ அப்படிதான் நான் பேச முடியும். அதே லெவல் நான் டே பை டே நானும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
என்ன இருந்தாலும் டோனி டோனி தான், சச்சின் சச்சின் தான் சொல்ற மாதிரி அவர் வாய்ஸ் தான், என் வாய்ஸ் தான். இன்னொன்னு முக்கியமா சொல்லியே ஆகணும், சில நாளா என்ன, நான் என்னோட வாய்ஸ் கொடுக்காம ஸ்டாப் பண்ண டே அந்த November 19th கடைசியா நான் கொடுத்தது வந்து இந்தியா வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்ல வந்து லாஸ் ஆன மேட்ச். அந்த மேட்ச்க்கான மேட்ச் ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன். அதுதான் நம்ம சேனல்ல வந்து என்னோட வாய்ஸ்ல வந்த கடைசி வீடியோன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். November 19th அதுக்கப்புறமா வந்து இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்குமே. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் அந்த November 20th அந்த டைம்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே வர கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து என்ன ப்ரோ சேனலை ஹேக் பண்ணிட்டாங்களா, சேனலை வித்துட்டீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். சீக்கிரம் நீங்க எப்போ வருவீங்க, அந்த ஓல்டு ப்ரோ எங்க போனாரு, இந்த மாதிரிலாம் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருந்துச்சு. ஈவன் இன்னைக்கு வரைக்குமே அது வந்துட்டு தான் இருக்கு. பட் அதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி தான். பட் ஓகே, நம்ம ஒரு 3-4 months இந்த சேனல்ல வந்து வாய்ஸ் கொடுக்கறது இல்ல, இப்படிலாம் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கும் நம்மள வந்து ஞாபகம் வச்சு கேக்குறாங்களே அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு இதுவாதான் இருக்கு. இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு சந்தோஷம், எனக்கு கொஞ்சம் வலிய வேதனையும் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கொடுப்பாங்க. அதே நேரம் வந்து இப்போ நான் இல்ல இன்னொரு வாய்ஸ் வருதுன்றதுனால அதுக்காக ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமுமே இல்ல. எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கொடுக்குறோம். அதே நேரத்துல நம்ம சேனல்ல வந்து அப்படியே லட்சக்கணக்கில் வியூஸ் போயிட்டு நாங்க வந்து ஒரு லட்சங்கள் கோடிகள்ல புரள்ற மாதிரி ஒரு பெரிய சேனலும் கிடையாது. வர்றதே ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் வியூஸ் தான். அதே மாதிரி ரெவன்யூவும் ஒரு மினிமமா அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த சூழ்நிலையில வந்து ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணாம லைக் இவரோட வாய்ஸும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவரும் அவரோட கண்டென்ட் எல்லாம் இன்னும் பயங்கரமா டெவலப் பண்ணி இன்னும் ஒரு நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. இல்ல கண்டிப்பா பண்றாங்க, உண்மையா பண்றவங்க இருக்காங்க. ரீசெண்டாவே நிறைய பேர் வந்து உங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றாங்க. சில பேர் ஹேட்டட் ஸ்ப்ரெட் பண்ணாலுமே அவங்க கமெண்ட்ஸ்ல போய் ரிப்ளை பண்ணி இப்படி பேசாதீங்க, அவருக்கு நல்லா தான் பண்றாரு ப்ரோ, நீங்க பண்ணுங்க ப்ரோ நிறைய கமெண்ட்ஸ் பண்றாங்க. நான் இல்லன்றதுனால நான் எதையுமே பார்க்கல, நான் வந்து சேனல் விட்டே போயிட்டேன், இல்ல நான் இந்த சேனலோட ஓனரே இல்ல இந்த சேனலோட ஓனர் நான் இப்ப இல்ல, நான் சேனலை சேல் பண்ணிட்டேன் அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு தாட்ஸும் இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இப்ப சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக எனக்கு வேற ஒரு வேலை கிடைச்சிருக்கிறதுனால இப்போ இதுல வந்து ஃபுல் டைம் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால இவரே இப்ப இப்போதைக்கு சேனல்ல வந்து ஃபுல்லாமே எல்லா ஒர்க்ஸும் இவரே பார்த்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. தவிர மற்றபடி நான் இந்த சேனல்ல இல்ல அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போவும் என்னோட ஒரு மோட்டிவேஷன் சப்போர்ட்டும் என்னால முடிஞ்ச ஒரு கைடன்ஸும் அவருக்கும் இருக்கு. அதே நேரத்துல அவரும் கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காரு. அட் த சேம் டைம் இப்போ 0ல ஆரம்பிச்சு இப்போ ஒரு 1,80,000 வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்கும் நான் கூட இருந்துட்டு சடனா அப்படி போயிட முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கஷ்டப்பட்டு எல்லாருமே சேர்ந்து நாங்க 2 பேருமே சேர்ந்து உருவாக்குன சேனல் தான். பட் என்ன எப்போ வருவீங்க, எப்போ அடுத்த வீடியோஸ் நீங்க போடுவீங்க, எப்போ பேசுவீங்க அப்படின்ற கேள்விக்கு இப்போ எப்படி பதில் சொல்றதுன்றது தெரியல. அதுக்கான சூழ்நிலை இப்ப நியூ லைஃப் ஸ்டைல் வந்திருக்கு, கொஞ்சம் மாறி இருக்கு. இதுக்கான டைம் வந்து என்னால அலாட் பண்ண முடியல, இன்னும் ஒரு சில காரணங்கள். இதனாலதான் வந்து இன்னொன்னு மக்கள் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப அவர் வந்து ஒர்க்குக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப மேட்ச் முடியறது நைட்டு 11-12 ஆயிருது. சில மேட்சஸ் எல்லாம் முடியும் போது முன்னாடிலாம் இது சொல்லியே ஆகணும். முன்னாடிலாம் வந்து நாங்க நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் ரெகுலர் டைமாக ஆயிடுச்சு. இப்போ ஒரு மேட்ச் நடக்குது, ஐபிஎல் மேட்சோ இல்ல ஒரு T20 மேட்சோ இல்ல ஒரு வேர்ல்ட் கப் மேட்சோ, ஏதோ ஒரு 7 மணிக்கு மேட்ச் T20 மேட்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆகி ஒரு 11 மணிக்கு இல்ல 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 12 மணிக்கு முடியுதுன்னா அதுக்கப்புறம் நாங்க உட்காந்து மிட் நைட்ல 12 மணிக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உட்காந்து வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணி, நான் வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ற நேரத்துல இவர் வந்து வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சு அதை இமேஜஸா கன்வெர்ட் பண்ணி வச்சு நான் ஒரு 12 o'clock ஆரம்பிச்சு ஒரு half an hourலயோ சம்திங் ஒரு 45 minutesல அந்த வாய்ஸ் கரெக்டா ரெடி பண்ணி நான் அவருக்கு கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் அவர் அதை எடிட் பண்ணி மறுபடியும் நான் அதை அப்லோட் பண்ணி இப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 2 hours 2.5 hours ப்ராசஸா போகும். ஸோ மிட் நைட் ஒரு 2:30 சம்டைம்ஸ் 3 ஐபிஎல் டைம் 3:30 4 AM எல்லாம் இருக்கு. ஐபிஎல் ஃபைனல் போன வருஷம் ஐபிஎல் மேட்ச் நடந்தப்போ 4 AM 4:30 AM எல்லாம் வந்து நாங்க எடிட் பண்ணி முடிச்சு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு அவ்வளவு டைம் எல்லாம் ஆகிருக்கு. மிட் நைட்ல தான் எங்களுக்கு வேலையே வரும் அப்படின்ற மாதிரி மேட்ச் அந்த மாதிரி அமைஞ்சிட்டதுனால மோஸ்ட்லி அப்படிதான் நாங்க ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் அந்த மாதிரி மிட் நைட்ல ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் காலைல எந்திரிச்சு இன்னொரு ஒர்க்குக்கு போறதுன்றது வந்து பாசிபிள் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போதைக்கு இவரே ஃபுல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. எஸ் எஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவர் இருந்தாரு, அவர் இருக்கும் போது நான் நைட் டைம்ல தான் ஒர்க் பண்ணேன். இப்பயும் நான் நைட் டைம்ல தான் ஒர்க் பண்ணேன்.
அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்க பாப்பீங்க அவரு வீடியோக்கு ஏத்த லெவலுக்கு அவர் வாய்ஸ் எந்த லெவல் பேசுறாரோ அந்த லெவலுக்கு வந்து வீடியோவோட எடிட் இருக்கும், பக்காவா இருக்கும், சிங்க் ஆகி. இப்ப என்னால சம்டைம்ஸ் அந்த சிங்கை வந்து அக்யூரேட்டா கொடுக்க முடியல. ஏன்னா ஒரே வேலை, எல்லா வேலையும் வந்து ஒரே ஆள் பண்றதுனால அது ஒரு சின்ன சின்ன அது அதான் ஒரு சில இடத்துல வந்து என்னால அக்யூரேட்டா கொடுக்காதப்ப வந்து கொஞ்சம் இமேஜஸ் போட்டு அந்த இதை கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டுருவேன். அதனாலயும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் தோணும், என்ன இது பழைய வீடியோ லெவல் நம்ம பாக்குற மாதிரி இல்லையேன்ற ஒரு ஃபீல் வரலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இன்ஃபேக்ட் இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். இப்ப வந்து ஓல்டு ப்ரோவோட வாய்ஸ் எங்க லைக் அவர் வந்து வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் என்னோட வாய்ஸ் பத்தி இப்ப வந்துட்டு இருக்கு. இந்த 4 months நான் இல்ல அப்படின்னும் போது, பட் பிகினிங்ல யூடியூப் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் ஒரு வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு என் வாய்ஸ்க்கே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி நான் நிறையவே பார்த்திருக்கேன். நிறையவே கமெண்ட்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ்க்கு மேல கூட அந்த மாதிரி வரும். ஷார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா 1 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி வியூஸ் எல்லாம் போகும்போது அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும். பட் ஒரு நிமிஷத்துக்குள்ள கவர் பண்ணுன்றப்ப வந்து வேகமா தான் பேச முடியும், பேசினாதான் கொண்டு வர முடியும். ஒரு லெவல் மேல இவரு பயங்கர வேகமா பேச ஆரம்பிச்சாரு. நம்மளோட விஷயங்கள் வந்து கிரிக்கெட் தான், கிரிக்கெட் ரசிகர்கள் தான் போது வாய்ஸ் எப்படி இருக்குன்றதை தாண்டி நம்ம மேக்சிமம் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், அதை என்டர்டைனிங்காவும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஷார்ட்ஸ்க்குன்னு பர்டிகுலரா அந்த டைம்ல கிரிக்கெட் கண்டென்ட்ல தமிழ்ல வந்து உருவாக்குன ஒரே சேனல் நம்ம சேனல் தான் நினைக்கிறேன். நாங்க தான் வந்து இத்தனைக்கும் நாங்க கண்டென்ட்ஸ் என்ன மாதிரி அடுத்து யூடியூப் ஒரு சேனல் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, அப்ப நம்ம கிரிக்கெட் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது கிரிக்கெட் ஷார்ட்ஸுக்கு போட்டிருக்காங்க, போடாம இல்ல. ஆனா வந்து ஷார்ட்ஸ்ல இருந்து ஒரு நார்மல் லென்த் வீடியோஸ்க்கு வந்து ப்ராப்பரா, அதாவது எல்லா மேட்சுக்குமே ரிவ்யூ பண்ணி ஒரு ப்ராப்பரா டெய்லி வீடியோஸ் ரொம்ப ரெகுலரா ரொம்ப ஆக்டிவா டே டு டே வந்து ஷார்ட்ஸ் போட்டு வந்து பீப்புளை வந்து என்டர்டெயின் பண்ணி தமிழ்ல வந்து ஒரு கிரிக்கெட் ஷார்ட்ஸ் சேனலா வந்து அந்த டைம்ல பயங்கர கன்சிஸ்டன்டா தொடர்ந்து வீடியோஸ் போட்டு ரீச் ஆன அந்த சேனல் வந்து நாங்க தான்ன்றது வந்து கன்ஃபார்மா அது சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா ஒரு நாள் விடாம தொடர்ந்து எவ்ரிடே வீடியோஸ் போட்டது வந்து நம்ம சேனல் தான். அது எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஈவன் நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா கூட ஒரு வீடியோவா ஓபன் பண்ணி அதோட டேட் பாத்தீங்கன்னா ஒரு டே மிஸ் ஆகாம எல்லா நாளுமே ஒரு வீடியோவாவது வந்திருக்கும். இப்ப ரீசெண்டா லாஸ்ட் இயர் இந்த டிசம்பர் டைம்ல இந்த புயல் வந்துச்சு, அந்த டைம்ல மட்டும் சிக்னல் கரெக்டா இருந்ததுனால நடுவில் ஒரு 1 or 2 days போட முடியாம போச்சு. அதுதான் பிரேக்கே தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 2 years அந்த பீரியட்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டே கூட மிஸ் பண்ணாம எல்லா நாளுமே வந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்திருக்கும். கண்டென்ட் இருக்கோ இல்லையோ, இல்லைனாலும் ஏதோ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் தேடி கண்டுபிடிச்சி அந்த நாளுக்கான ட்ரெண்டிங்கான கண்டென்ட் என்ன கிரிக்கெட் ரிலேட்டடா அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுல இருந்து நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணி மக்களுக்கு வந்து வீடியோஸா போட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். அடுத்து வந்து உங்ககிட்ட உங்க வாய்ஸ் எப்ப வரும், உங்க வாய்ஸை மிஸ் பண்றோம் இந்த கமெண்ட் எல்லாம் கேட்டதை விட அவங்களே வந்து வேற ஒரு இதை வந்து முடிவு பண்ணிக்கிட்டாங்க. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன சேனலை வந்து நான் வித்துட்டேன் அப்படின்ற மாதிரி அது சில பேர் சொல்றாங்க. அதுதான் நீங்க சொல்லிட்டீங்களே வீடியோ ஸ்டார்டிங்லயே, நம்ம யாரு நம்ம 2 பேர் எப்படி இதை உருவாக்கணும் அந்த வரலாறு எல்லாம் சொல்லிட்டீங்க. இதுல அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியா தான் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்க வந்து நம்ம என் வாய்ஸை கேட்டு பழகிட்டதுனால. அதே நேரத்துல நம்ம அந்த டைம்ல பண்ண வீடியோஸ்ல வந்து எதுலயுமே எடிட்டர்னு இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரி பெரிய லெவல்ல சொன்னது இல்ல. சின்ன சின்ன வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். அந்த டைம்லயும் சம்டைம்ஸ் 1 or 2 days என்னோட வாய்ஸ் கொடுக்க முடியாம போயிருந்த சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு 2022 அந்த டைம்ல எல்லாம். அப்ப நீங்களும் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. பழைய வீடியோஸ் எல்லாம் போய் எடுத்து பார்த்தா கண்டிப்பா தெரியும். உங்களோட வாய்ஸ் வந்து 2022லயே வந்து இருந்துச்சு. அந்த February சம்திங் டைம்ல எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில அதெல்லாம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு நடந்துச்சு. அந்த டைம் அப்பவும் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் எவ்வளவு ரெகுலரா அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்கன்றது தெரியல. மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மத்தபடி வந்து சேனல்ல வித்துட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நாங்க 2 பேரும் சேர்ந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இதை சேர்ந்துதான் டெவலப் பண்ணோம். ஒவ்வொரு வீடியோலுமே 2 பேரோட ஒரு கிரியேட்டிவ்னஸ், 2 பேரும் அவ்வளவு டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கு என்ன வீடியோ பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தினம் பேசி கிரியேட் பண்ணி கண்டென்ட் அப்படிதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து ஒரு பொய்யான கண்டென்ட், இப்போ நிறைய சேனல்லாம் ஒரு பொய்யான கண்டென்ட் ரெடி பண்ற மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த வந்து வீடியோல பேசி அந்த மாதிரி பண்ணாம உண்மையா என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டு மினிமம் ரீச் கிடைச்சாலும் மக்கள் சப்போர்ட் இருக்கிறதே வந்து ஒரு ஹாப்பியான விஷயமா தான். கிரிக்கெட் சம்பவங்கள் சேனலுக்கு வந்தா ஓகே, இங்க வந்து ட்ரஸ்டட் ட்ரூவான நியூஸ் மட்டும் தான் வரும், ஃபேக்கான நியூஸ் வராது,
ஃபேக் தம்ப்நெயில் இருக்காது அப்படின்னு தான் வருவாங்க. நிறைய பேர் வந்து ஃபேக்கான தம்ப்நெயில், இந்த ஜெஸிய மாத்தி விட்டு இவர் இந்த டீமுக்கு வராரு அப்படின்னு நிறைய போடுறாங்க. நம்மளும் சில இது போட்டிருக்கோம் நம்மளும். ஆனா அது நம்ம போடும்போது வந்து உண்மையிலேயே அந்த நியூஸ் வந்திருக்கு, அதுக்கு மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்ப ஹர்திக் பாண்டியா வந்து மும்பைக்கு வர போறான்றப்ப நான் போட்டேன் அந்த இது எடுத்து, இவர் எப்படி இங்க வராரு போய் சொல்றியா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அந்த மாதிரி கண்டென்ட் அப்ப நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் இன்னொரு விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே அந்த மாதிரி பொய்யான கண்டென்ட் போடுறவங்களுக்கு கூட அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸ் வருமானது தெரியல. பட் நாங்க அந்த மாதிரி எல்லாம் போடாம ஒரு விஷயமும் உண்மையா என்னன்றதெல்லாம் ஏதுன்னு பார்த்து செக் பண்ணி அவ்வளவு டீடைல்ஸா கலெக்ட் பண்ணி பண்ணும்போது அந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் வந்து போற போக்குல ஒரு பாசிங்ல அப்படி போட்டு போறது வந்து ஒரு சரியா இருக்குமான்றது வந்து தெரியல. பாசிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது வந்து உருட்டு ப்ரோ, நீ உருட்டு ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஜஸ்ட் ஹேட்ரட் தான் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போயினே இருக்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஃபேன்ஸுக்கும் அவங்களோட டீமுக்கும் வந்து ரொம்ப ட்ரூவா இருக்கிறாங்க. நீ எல்லாம் வந்து பேசுறியாடா அப்படாடி அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்மளோட வேலையை பார்த்துட்டு போயிடலாம். அதுதான். இன்னொரு விஷயம் வந்து கமெண்ட்ஸ்ல அதிகமா கேட்டது வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. நிறைய விஷயம் இல்ல, உங்களை பத்தி உங்க வாய்ஸ பத்தி வந்தாலுமே அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகும். அந்த கான்வர்சேஷன்ல ஒண்ணுதான் வந்து எப்ப வருவாரு ப்ரோன்னு வந்து கேட்டாரு. யாரோ கேட்டாங்க. நான் ரிப்ளை பண்ணலான்னு போனேன். அதுக்குள்ளேயே வந்து அவர் ஐபிஎலுக்கு வந்துருவாரு ப்ரோ அப்படின்னு இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காரு. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? வரணும்னு எனக்கும் ஆசைதான். மறுபடியும் பழையபடி வீடியோஸ் போடணும். நான் வந்து ஒரு வீடியோ மறுபடியும் வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதை பார்த்துட்டு எவ்வளவு பேர் வந்து அதனால சந்தோஷமாறாங்க, அதை பார்த்து எவ்வளவு பேர் சந்தோஷமா கமெண்ட்ஸ் பண்றாங்க, அதெல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கதான் செய்யுது. பட் டைம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து கரெக்டான டைம் அமையணும். அது ஒரு ஆல்ரெடி ஒரு ஒர்க்ல இருக்கும்போது இன்னொரு ஒர்க்கு பேலன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இப்போதைக்கு வர முடியல. பட் வரவே மாட்டேன்றது கிடையாது. கண்டிப்பா நியர் ஃபியூச்சர் அது ஐபிஎல்லா இருக்கலாம், இல்ல அதுக்கு அப்புறமா இருக்கலாம். பட் வெரி சூன் வந்து அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எதனா ஒரு வீடியோ, இல்ல ஒரு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன். பட் கண்டிப்பா என்னோட வாய்ஸ்ல வந்து வீடியோஸ் வரும், வராதுன்னு எதுவும் கிடையாது. அதனால இப்போ என்னோட வாய்ஸ்க்கு வந்து பாத்துட்டு இருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ அதை பத்தி யாரும் கவலைப்படாது. இப்போதைக்கு வந்து இவர் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, நல்லாதான் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப சூப்பரா. தொடர்ந்து என்ன மாதிரியே நான் இல்லைனாலும் தனியாலாம் வந்து கஷ்டப்பட்டு கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்காக தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து இவருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொன்னு, இப்போ இவ்வளவு நாள் வீடியோஸ்ல பேசும்போது என்னோட வாய்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கும், இப்போ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம். அது கண்டென்ட்டுக்காக பேசுறதுனால அந்த ஒரு ஸ்லாங்ல பேசிருப்பேனே தவிர நார்மலான வாய்ஸ் இப்படிதான் இருக்கும். அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால அது சொல்லி என்னங்க நீங்க என்னோட வாய்ஸே இப்ப அவங்க கேட்பானுங்க, ஏய் இவர வாய்ஸ் அங்க வேற மாதிரி இருக்கு, இதுல வேற மாதிரி இருக்குன்னு கேட்க போறாங்க. ஒண்ணு நார்மலாவே நானும் அதுல அப்படி பேசும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் மாடல்ல வந்து இப்படிதான் பேசணும்ன்ற மாதிரி நான் பேசுறேன். இதுல பேசும்போது நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு தான் நான் பேசிட்டு இருக்கேன் இதுல. சோ அதனால நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா வருது வேர்ட்ஸ். அதுல கொஞ்சம் நிதானமா கண்டென்ட்க்கு ஏத்த மாதிரி பேசுறது. இது நார்மலா ஒரு கேஷுவலான டாக் பண்ணும்போது இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல ஃபேமிலி கூட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பேசுறது. இதை தாண்டின்னு பார்த்தா இப்ப இது ஒரு போன் கால்ல பேசுறோம். நார்மலா உங்களோட போன் கால் ரெக்கார்டே எடுத்து நீங்க பாருங்களேன், உங்க வாய்ஸ் மாதிரியே தெரியாது, வேற யாரோ பேசுற மாதிரி இருக்கும். அதனால இப்ப இந்த போன் கால் ரெக்கார்டை நம்ம பேசி முடிச்சுட்டு பிளே பண்ணி பார்க்கும்போது என் வாய்ஸோட ஃபெமிலியாரிட்டி எனக்கு 100% இருக்காது. என்ன நம்ம வாய்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கே தோணும். அதனாலயும் சில சேஞ்சஸ் தெரியலாம். பட் ரெகுலரா என்னோட வாய்ஸ்ல முன்னாடி கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி தெரியும். சோ அதை வச்சு வந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ரெக்கார்டுன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வந்துச்சு, எங்களுக்குன்னு தனியா ஸ்டுடியோ எதுவுமே கிடையாது, ஆபீஸ் எதுவுமே கிடையாது. நாங்க எங்க வீடுனா இப்ப நான் என் வீட்டுல இருப்பேன், அவர் வீட்டுல இருப்பாரு. நாங்க 2 பேரும் ஒரே ஏரியா, ஒரு 500 மீட்டர்ல ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். இது வரைக்கும் நாங்க வந்து இந்த 2 இயர்ஸ்ல கண்டென்ட்டுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டது ஒரு 10 வாட்டி கூட இருக்காது, மேக்சிமம் 10 வாட்டி கூட இருக்காது. சில நேரத்துல ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் எல்லாம் வருதுன்னா வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் நேர்ல பார்த்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோமே தவிர போட்டிருக்கோம். பாத்துக்கோங்க, 10 வாட்டி கூட நேர்ல பார்த்தது இல்ல. நேர்ல கண்டென்ட் ஷேர் பண்றதுக்காக இல்ல வீடியோ ஷேர் பண்றதுக்காக ஒரு 10 வாட்டி கூட நாங்க மீட் பண்ணது கிடையாது.
பட் தெரிஞ்சு பர்சனலா நிறைய மீட் பண்ணிருக்கோமே தவிர வந்து இந்த கண்டென்ட் ஷேரிங்காகன்றது எதுவுமே கிடையாது. எல்லாமே இப்போ டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சுனால டெலகிராம், கூகுள் டிரைவ் இந்த மாதிரி சில விஷயங்களை யூஸ் பண்ணி தான் நாங்க எங்களுக்குள்ளேயே கண்டென்ட் ஷேர் பண்ணிக்கிறது, அப்லோட் பண்றது, இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அதே நேரத்துல என்னோட வீடும் ரொம்ப சுமாரான வீடு தான், அவரோட வீடும் சுமாரான வீடு தான். நிறைய நாய்ஸ் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வரும், அவுட் சைட் நாய்ஸ், சரௌண்டிங் நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் மிட் நைட்ல வந்து ஒரு 12 மணி 1 மணிக்கு நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது அது வந்து மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதெல்லாமும் தாண்டி ஒரு சுமாரான மைக் ஒன்று வச்சுக்கிட்டு எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டு தான் இவ்வளவு தூரம் வந்து மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்து அவங்களோட சப்போர்ட்டை வந்து வாங்கி இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நமக்கே எப்படா இவ்வளவு தூரம் வந்தோன்னு இருக்கு. ஆனா வரலாம், எல்லாருமே வரலாம், நீங்களும் கூட வரலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தா தேவையில்லாம வேற ஏதோ விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்ணாம, இல்ல இந்த மாதிரி வீடியோஸ் போறதுதான் இல்ல, வேற ஏதோ விஷயம் உங்களுக்கு வருதுன்னா கூட உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தெளிவா பிளான் பண்ணி அழகா அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயத்த வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இவங்க இது பண்றாங்க, அவங்க அதை பண்றாங்க, நம்மளும் அந்த மாதிரி பண்ணா ரீச் ஆயிடலாம் அப்படின்னு யோசிக்காம அதை ஃபாலோ டிஃப்ரெண்டா என்ன பண்ணலாம், இந்த கண்டென்ட் வந்து நிறைய பேர் பண்ணாலுமே இதை வந்து நம்ம எப்படி டிஃப்ரெண்டா காட்டலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நீங்க பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரமே ரீச் ஆகிறதுக்கான வந்து சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன் சொல்றேன்னா இப்ப நாங்களே கூட வந்து இதுக்கு முன்னாடி வந்து சில பேர் பண்ண மாதிரியே அந்த சிமிலாரிட்டியோட வச்சுலாம் பண்ணி அது ரீச் ஆகாம இந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் சரி ஓகே நம்மளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும், நமக்குன்னு ஒரு தனித்தன்மை வேணும் அப்படின்றதுக்காக யோசிச்சு கிரியேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஷார்ட்ஸ்ல வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் கிரிக்கெட்டுக்காக அப்படின்றது வந்து நிறைய பேர் அந்த டைம்ல பண்ணலன்றதுனால அந்த மாதிரி சூஸ் பண்ணி வந்து அதை வந்து மக்களை வச்சு அதை வச்சு மக்கள் வந்து இவ்வளவு இன்னும் நம்ம சேனலுக்குள்ளேயே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப அவரு வேகமா பேசுறாருன்றதுக்காக என்னால வேகமா பேச முடியாது. அதை நான் ட்ரை பண்ணேன்னா ரொம்ப மட்டமா தான் இருக்கும். அதுதான் ஒருத்தருக்கான இண்டிவிஜுவாலிட்டி பேசாரு, நான் எப்படி பேசுறேன் அதுலயே வந்து இவ்வளவு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் போது அது வந்து ஒருத்தரோட இப்ப இவர் பேசுறது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், நான் பேசுறது ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு அவங்கவுங்களோட ஒப்பீனியன் தான். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த சேனல் அப்படின்னு வரும்போது 2 பேரோட எஃபர்ட்ஸுமே இருக்கு. ஸோ நீங்க அவரோட வாய்ஸ் லைக் பண்றவங்களா இருந்தாலும் சரி, என்னோட வாய்ஸ் லைக் பண்றவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட சப்போர்ட் மட்டும் வந்து தொடர்ந்து கொடுங்க. கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல வந்து வீடியோஸ் போடுவேன் என்னோட வாய்ஸ்ல. இந்த ஐபிஎல்லே கூட கண்டிப்பா நான் முடிஞ்ச வரைக்கும் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். அப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சில்வர் பிளே பட்டன் வந்து வந்துருச்சு, எப்பயோ வந்துருச்சு. 2022 ஆகஸ்ட் அந்த டைம்லயே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்க வந்து அன்பாக்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க அந்த டைம்ல. தொடர்ந்து மேட்சஸ் நிறைய வந்துட்டே இருந்துச்சு. நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமா இது கொடுப்போமான்னு பாக்கும்போது நமக்கு மேட்ச் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இதை பொறுமையா பண்ணிக்கலாம். சரி, ஏன்னா 100 நிக்கவா போகுது. அது அந்த டைம்ல பண்ணாம கொஞ்சம் டிலே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சது டிலே ஆகி கடைசியில அது பண்ணவே முடியாம இதாங்க நிறைய விஷயம் டிலே ஆகி போயிடும். அதே மாதிரிதான் இப்ப இவர் வந்து ஒர்க்கு போக போறாருன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அன்னைக்கு சொல்றேன், லாஸ்ட் வீடியோ இது, இந்தியா இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போனா நான் ஹாப்பியா இருப்பேன். பிளான் பண்ணா கடைசியில கடவுள் வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு வேற மாதிரி ஆகிடுச்சு. இன்னொன்னு வந்து அந்த டைம்ல இந்தியா தோத்துருக்க டைம்ல எங்க சேனல்ல பத்தி இவர் போட மாட்டாரு. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு குட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுதுல, ஏன்னா அவரும் ஆபீஸ் போகும்போது அந்த ஜாப் எப்படி இருக்கு, அவரோட டைமிங் எப்படி இருக்கு எதுவுமே தெரியாம அவரு திரும்பி வந்து எப்படி எந்த டைம்ல வந்து பேச முடியும். ஒரு லைஃப் இருக்கு. இப்ப இன்னைக்கு டேட்ல வந்து 7 மணிக்கு ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குதுன்னா அதுக்கான லைஃப்ன்றது ஒரு அடுத்த ஒரு நாளோ இல்ல 2 நாளோ தான். இப்ப எனக்காக வந்து சேனல் வெயிட் பண்ணணும், நான் வந்து எப்ப ஃப்ரீயா இருக்கணும் அப்ப வந்து அந்த மேட்ச்க்கு வாய்ஸ் கொடுப்பேன்னா அது வந்து நல்லா இருக்காது, மக்களும் அதை வந்து ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 2 நாளுக்கு அப்புறம் அந்த மேட்ச் வந்து மறந்துட்டு அடுத்த மேட்சுக்கு போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்ப ஃப்ரீயா இருக்கணும் அப்ப வந்து வாய்ஸ் கொடுத்து அப்ப வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து சேனலை வெயிட் பண்ண வச்சா அது வந்து சேனலோட ரீச்சே பாதிக்கும்ன்றதுனால தான் நான் இதுல இருந்து இப்போதைக்கு கொஞ்ச நாள் விலகி இருக்கலாம், இப்போதைக்கு இந்த ஒர்க்கை பார்க்கலாம், இப்ப போயிட்டு இருக்க ஒர்க்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்க சொல்லியிருக்கேன். மத்தபடி வந்து வாய்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும் இல்ல. இருந்தாலும் வின் பண்ணிருந்திருக்கலாம், அந்த மேட்ச் ஹாப்பியா இருந்திருக்கும். கரெக்டா சொல்லணும். இன்னொன்னு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க, ஓகே அப்ப இவ்வளவு நாள் வந்து எப்படி வாய்ஸ் கொடுத்தாரு இப்ப மட்டும் ஒர்க்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் 2023 ஃபைனல் மேட்ச்
நவம்பர் 19th அந்த நாளுக்கு அடுத்த நாள் நவம்பர் 20th தான் வந்து நான் வேலையில ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனாலதான் அந்த மேட்ச் கடைசி மேட்சாவும் என்னோட வாய்ஸ்ல வந்த அந்த மேட்சோட வீடியோ வந்து இப்போதைக்கு கடைசி அப்படி அமைஞ்சிருச்சு. மத்தபடி வந்து அதுக்கு முன்னாடி வந்து நாங்க 2 பேருமே ஃபுல் டைமா இந்த சேனலுக்காக மட்டுமே தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இவர் வந்து ஃபுல் டைமா இந்த சேனலுக்காக மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்காரு. வேற எங்கேயும் இவர் எதுவும் ஒர்க் பண்றதோ இல்ல வேலைக்கு போறதோ அதெல்லாம் இல்ல. ஸோ இவ்வளவு எஃபர்ட் போட்டு லைக் ஒரு சேனலுக்காக வந்து ஃபுல் டே இல்ல ஃபுல் டே அண்ட் நைட் வந்து இதுக்காக ஒர்க் பண்ணி நைட்டு தூங்காம 2 மணி 3 மணி 4 மணி இந்த மாதிரி வந்து இவ்வளவு டிலேவா இல்ல காலைல எழுந்திரிச்சு வந்து எடிட் பண்ணி போடுறது, இவ்வளவு எஃபர்ட் போட்டு வீடியோஸ் போடும்போது நீங்க உங்களோட சப்போர்ட் அட்லீஸ்ட் தொடர்ந்து கொடுத்தாலே வந்து அது எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா. மக்கள் எல்லாருமே ஒரு 500 1000 சேனல் எவ்வளவோ சேனல் கவர்ந்துருக்கலாம், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். பட் எத்தனை பேர் வந்து ஒரு நாள் விடாம தொடர்ந்து வீடியோஸ் போட்டு பார்க்க முடியும் அப்படின்றது வந்து தெரியல. ஒரு 5-10 பேர் ஒரு சேனலுக்காக ஒர்க் பண்ற ஒரு பெரிய சேனலாவே இருந்தாலுமே கூட வருஷத்துல 365 நாள் அவங்களால தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட முடியுமா அப்படின்னு கேட்டா அது வந்து இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் பார்த்த வரைக்கும் இந்த சேனல் அது பண்ணதில்லை. ஆனா நாங்க அதை வந்து பண்ணிருக்கோம். அட்லீஸ்ட் மக்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மேபி அது வந்து பண்ணி இருந்திருக்கலாம். சில சேனல் பண்ணிருக்கலாம். அவங்க வந்து ஒரு பெரிய டீமா இருப்பாங்க, அவங்க கிட்ட எக்யூப்மெண்ட், சில பேர் ரீச் காரணம் காட்டி 2 நாள் 3 நாள் எல்லாம் வீடியோ போடாம நிறுத்திடுவாங்க. ஒரு வீடியோ போட்டுட்டு நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம டெய்லியும் ஏதோ ஒரு கண்டென்ட் நம்ம வந்து மக்களுக்கு புதுசா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக யோசிச்சு பண்ண ஒரு உருவாக்க ஒரு சாம்ராஜ்யம் தான் இந்த கிரிக்கெட் சம்பவங்கள் சேனல். ஸ்கிராச்ல இருந்து வந்திருக்கோம் இல்ல. இப்போ எங்களுக்கு ஒன்றும் பெரிய லெவல்ல அப்படியே வந்து 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ன்றது வந்து எங்களுக்கு பெருசு, அது ஒரு ஃபேமிலி அப்படின்னு நாங்க நினைச்சாலுமே கூட ரீச்னு வரும்போது இன்னமும் எங்களுக்கு ரொம்ப மினிமமான 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க சேனலுக்கு எவ்வளவு ரீச் கிடைக்குதோ வீடியோஸ் வைஸ் ஒரு வீடியோ சொல்ல வேணாம். இப்படி சொல்லலாம், இத பாருங்க 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, அதுல 10% வியூஸ் கூட ஒரு வீடியோக்கு கம்ப்ளீட்டா கிடைக்க மாட்டுது. ஒரு 10,000 8,000 12,000 இன்னமும் இப்படிதான் இருக்கு. அது வந்து நம்ம கையில இல்ல. அதுக்காக வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியாது. நம்ம தொடர்ந்து நம்ம வேலையை நம்ம பாட்டு பண்ணிட்டு போவோம். கண்டிப்பா கிடைக்கும் ரீச், இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல கிடைக்கும் நம்பிதான் வந்து இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணோம். இப்பவும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், இனிமேலும் அப்படிதான் பண்ணுவோம். இதுல வேற ஒரு ஹைலைட் என்னன்னா, அவர் இருக்கும்போது ஒரு 12K 11K இல்ல 10K அப்படின்றது ஒரு கன்சிஸ்டன்டா வந்து வீடியோஸ் போவோம். இப்ப அவரோட ஃபேன்ஸ் எங்க போனீங்கன்னு தெரியல. அதான் என் தலைவனே போயிட்டான், இதுக்கப்புறம் நான் உன்னையாட பாக்கணும்னு நினைச்சு போயிட்டீங்களான்னு தெரியல. கொஞ்சம் அந்த மாதிரி யாருன்னா என்னோட வாய்ஸ்ல வந்து வீடியோஸ் இல்லைன்றதுனால பார்க்காம இருந்தீங்கன்னா அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நாங்க பண்ணது வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணதுதான். ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து உங்களோட காதுல கேட்டு என்னோட வாய்ஸ் ஒழிச்சு நீங்க கேட்டிருந்தாலும் பேக்ல இவர் எடிட்டிங்ல வீடியோஸ்ல வந்து ஒர்க் பண்ணி நிறைய எஃபர்ட்ஸ் அவரும் போட்டிருக்காரு. சோ அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குற விதமா சொல்லும் போது இவர் இப்படி சொல்லும் போது ஏதாச்சும் சாங் போடணும்னு தோணுதே, படுபாவி காப்பிரைட் அடிப்பானே. சோ அவருக்கும் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்து சேனலை வந்து கொஞ்சம் நீங்க தான் டெவலப் பண்ணி கொண்டு போகணும் இதுக்கப்புறம். இல்ல நம்ம அது வந்து உங்களுக்காக தான் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கான உரிமை இருக்கு. வீடியோஸ் பாக்குறது பார்க்க கூடாதுன்றது அவங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் வந்து நான் தெரிஞ்சுக்கலாம், ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கும்போது ஓகே அவர் இதுல வீடியோல பேசியிருக்காருன்னா அவருக்காக தான் நான் இதை பார்க்காம விட்டேன், இனிமே நான் பார்ப்பேன், இல்ல ஐபிஎல்காக பார்க்க போறேன் அப்படின்னா பாருங்க, தாராளமா பாருங்க, என்ன ஆக போகுது. உங்க ஃப்ரீ டைம் ஐபிஎல் வேற இருக்கு, இனிமே ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான். என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனல் வந்து என்னதான் நம்ம வருஷத்துல எல்லா நாளும் ஒரு நாள் விடாம வீடியோஸ் போட்டாலும் ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ரீச், மக்கள் மத்தியில நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு நிறைய கமெண்ட்ஸ், நிறைய ஒரு என்ன சொல்றது என்கேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய டைம்னு பார்த்தா அது ஐபிஎல் டைம் தான். ஏன்னா ஐபிஎல் தான் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. ஏன்னா குடும்பமா சேர்ந்து வந்து எல்லாருமே பார்ப்பாங்க, தாத்தா பாட்டி எல்லாருமே சேர்ந்து சென்னை மேட்ச், ஆர்சிபி மேட்ச், எம்ஐ மேட்ச் எல்லா மேட்சுமே பார்ப்பாங்க. அந்த வகையில எனக்கும் வந்து வாய்ஸ் பண்ணணும், ஐபிஎல் மேட்சஸ் எல்லாம் பார்த்து அப்படின்ற ஆசைகள் இருக்கு. பட் முடிஞ்ச வரைக்கும் வீக்கெண்ட்ஸ்ல இல்ல அந்த மாதிரி டைம்ல நல்ல மேட்சஸ் எதனா வரும்போது கண்டிப்பா என்னோட வாய்ஸ்ல வந்து வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இப்ப இந்த வீடியோ பேசுறது வந்து ரொம்ப லென்த்தா போகும், ஏன்னா அது போன் கால் தானே. ஒண்ணுமே இப்போ நாங்க எதுவும் கொஸ்டின்ஸ் எல்லாம் பேசி வச்சு இது பதில் சொல்லணும் அப்படின்லாம் பேசாம ஒரு ஃப்ளோல அவர் தோன்றதை கேட்கிறாருன்னு எனக்கு தோன்றதை நான் சொல்றேன் அப்படின்றதுனால இது கொஞ்சம் பெரிய வீடியோவா மேபி போகலாம், இல்ல போயிருக்கலாம்.
அதனால அதை பெருசா எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு ரெகுலரா சப்போர்ட் பண்ணி இத்தனை நாள் வந்து இவரோட வாய்ஸ் ஓல்டு வாய்ஸ் எங்க போச்சு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் பிரீஃபான பதிலா, ஒரு பெரிய பதிலா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு பெருசா அந்த வீடியோ போயிருக்கு. மத்தபடி எங்களை பத்தின சில டீடைல்ஸ் சொல்லணும், நாங்க எப்படி இந்த சேனலை டெவலப் பண்ணோம், இது மாதிரிலாம் சொல்லி இதுக்கு முன்னாடி நாங்க இந்த வீடியோஸ் போட்டது இல்லைன்றதுனால அதையும் சேர்த்து சொன்னதுனால இது பெருசா போயிருக்கு. இப்ப கூட நீங்க நினைக்கலாம், என்னடா வேலைக்கு தானே போனேன், அது என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு வந்து நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த டைம் யோசிச்சு பாருங்க, இந்தியா அவ்வளவு பெரிய மேட்ச தோத்துடுச்சு. தோத்த மேட்ச் அந்த ஃபீல்ட்ல இவர் வந்து அடுத்த நாள் வேலைக்கு போனோம். அந்த டைம் அப்ப எப்படி நான் இது பண்ணிட்டு போறேன், அது சொல்றது வந்து தப்பா இருக்கும். அதுக்கப்புறமா சொல்றதுக்கான சூழ்நிலையே அமையல. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து செம்ம ஃபாஸ்டா போகுது நாலு, எனக்கு வந்து 2 வேலையும் சேர்த்து பண்ணணும். என்னடா இது ஒன்னும் ஒருத்தர் ஒரு மாதிரி வந்து பிஸி ஆயிட்டோம். மேற்கொண்டு அது வந்து அது அப்படி பண்றதுக்கான சூழ்நிலை அமையாம போய் அதுக்கப்புறமா தான் எங்களுக்குள்ளேயே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி சரி 200K வரும்போது ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து எடுத்து விடலாம். இதுவே லேட் தான். 200K வந்து 2 வாரம் முன்னாடியே வந்துருச்சு. ஆனா தலைவனை பிடிக்க முடியல பாருங்க, டைம் இல்லாத காரணத்தினால அந்த மாதிரி ஆயிடுச்சு. மத்தபடி கூட டைம் இல்ல. என்னதான் வீட்டு பக்கத்துலயே இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து வீடியோ பண்ண முடியல. ஏன்னா இங்க பேக்ரவுண்ட் நாய்ஸும் பயங்கரமா இருக்கும். அதனால தலைவா நீ உங்க வீட்டுலயே போன் கால்லயாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்து அப்புறமா அதை பத்தி பேசி இப்போ வீடியோவா அதை மேக் பண்ற பிளான்ல தான் இந்த கால் போயிட்டு இருக்கு. ஆமா, இந்த கால் இப்படி போயிட்டு இருக்கு. வேற எதுக்கும் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? கமெண்ட்ஸ் ஏதாவது? கமெண்ட்ஸ்ல தான் இதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் அவங்க கமெண்ட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஐபிஎல்காக வந்து வெயிட்டிங்ல இருப்பாங்கன்னு மட்டும் தோணுது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் நிறைய பேர் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஃபேஸ் ரிவீலுக்கும் சேர்த்துதான் இதுக்கான சூழ்நிலை, இதுக்கான நேரம்ன்றது எங்களால ஒதுக்க முடியல. இதோ இப்போ அப்போ அப்படி போய் அது அப்படியே தள்ளி போயிடுச்சு. அதுக்கு அப்புறமா ஒரு மைல் ஸ்டோன் அந்த மாதிரி வந்து வரும்போது நம்ம எதனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தோம். பட் அதை இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடியல. மேபி கூடி சீக்கிரம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அதை பத்தி யோசிக்கலாம். கண்டிப்பா வந்து நான் இதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சிருந்தேன். இந்த அன்பாக்சிங் வீடியோலாம் வந்து சூப்பரா போட்டு எங்களோட எப்படி இந்த சேனல் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. இப்போ நாங்க வந்து போன் கால்ல சொன்னது வந்து கொஞ்சம் தான். அந்த வீடியோ நாங்க வந்து எடுத்து பப்ளிஷ் பண்ணா அதை நீங்க பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த ஜேர்னி இவ்வளவு டஃபா வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எடுக்கணும், அதை ஃபேஸ் ரிவீல் பண்ணோம்னா அதுக்கான டைம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதை எடுத்து நாங்க கரெக்டா பண்ணி உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறோம். நீங்களும் பாருங்க, எங்களோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க எக்ஸாம் எழுத போறோம் கேட்காதீங்க, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபேனா சின்சியரா ஃபாலோ பண்ணி ஒரு லவ் அண்ட் கேரோட சப்போர்ட் பண்ற பீப்புள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக தான் இதெல்லாம். ஆமா, ஏன்னா உங்களாலதான் நாங்க வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அதுல உங்களுக்கும் சப்போர்ட் இருக்கு. ஆமா, நீங்க சப்போர்ட்டும் இருக்கு. ஆமா, நீங்க கொடுத்த சப்போர்ட்டும் அதுல இருக்கு. அதை அப்படியே பே பேக் பண்றோம் நாங்க திருப்பி. இதுக்கான எப்படி வந்தோன்றத அதுக்காக அந்த வீடியோ இருக்கலாம். இந்த வீடியோவும் கிட்டத்தட்ட அதுதான். சரி, நாங்க இப்ப பேசுற இந்த ஆடியோவும் சோ இப்போதைக்கு 2 lakhs வந்திருக்கு. இது இன்னும் தொடர்ந்து போகும். 2 lakhs, 2,50,000, 3 lakhs, 5 lakhs அப்படின்ட்டுன்னு இது தொடர்ந்து கொண்டு போறது பிளான்ல தான் நாங்களும் இருக்கோம். தொடர்ந்து இதுக்கப்புறமும் வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கும். சேனலோட ப்ரோக்ரஸ்ல வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறது இல்ல. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. கிரிக்கெட்டை வேண்டி யாரு வாய்ஸ் கொடுத்தாலும் பாக்குறோன்றவங்களும் பாக்குறாங்க, ஃபேன்ஸுக்காக பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பா எண்ட் ஆஃப் தி டே அவங்களோட இதுதான், அவங்கதான் முடிவு பண்ணா கண்டிப்பா பாப்பாங்க. நம்பிக்கையோட இருக்கலாம். அன்னைக்கு நம்பிக்கையோட இருந்ததுனாலதான் இன்னைக்கு 2 lakhs சப்ஸ்கிரைபர் மேல வந்திருக்காங்க. வருவாங்க. ஆரம்பிக்கும் போது எவ்வளவு நெகட்டிவிட்டியா பாத்துட்டோம்பா. இன்னமும் நெகட்டிவிட்டில தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் முன்னுக்கு வரலையா, நம்மளோட ஃபேன்ஸ் நம்மளுக்கான ஒரு சப்போர்ட்டர்ஸ்ன்றது இருக்காங்க. அவங்களோட ஒரு சப்போர்ட் தான் நம்மள இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. ஓகே, அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் அடுத்து ஒரு பிக்கெஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ்னு இல்ல, ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். நம்ம சேனலோட பெரிய சம்பவம் தானே. நம்ம கிரிக்கெட் சம்பவத்துல வேற ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா திரும்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வந்து இதே மாதிரியே பேசுறோம். கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா பேசுவோம். ஓகே, உங்கள் ஆதரவுக்கு நன்றி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது சேனல்ல இந்த மாதிரி நீங்க மாத்தி பண்ணலாம், இந்த மாதிரி நீங்க வந்து சில சேஞ்ச் ஓவர் கொடுக்கலாம், உங்களோட வீடியோஸ்ல வந்து இதெல்லாம் நீங்க டெவலப்மெண்ட்ஸா பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எதனா தாட்ஸ் இருந்துச்சா அதையும் நீங்க வந்து இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமும் நாங்க எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான சேஞ்சஸும் பண்றோம். இதுக்கு முன்னாடி செப்பரேட்டா இந்த மாதிரி எந்த வீடியோஸும் கேட்டது இல்லைன்றதுனால இப்ப சொல்றேன்.
அதேதான். ஓகே, சிஎஸ் ஃபேமிலி, கிரிக்கெட் சம்பவங்கள் ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் ஆதரவுக்கு நன்றி. நம்ம தலைவா என்ன தலைவா, ஃபைனலா பினிஷ் பண்ணி விடுங்க. சிக்ஸ் அடிச்சு பினிஷ் பண்றீங்களா? அப்புறமா இப்ப கடைசியா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த ஐபிஎல்ல வந்து நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? ஐபிஎல் மாசம் வந்துருச்சு, மார்ச் மந்த் 22 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே vs ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எந்த டீம் வின் பண்ண போகுது, எந்த டீமுக்கு நீங்க இந்த வருஷம் ஐபிஎல்ல சப்போர்ட் பண்ண போறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுறேன். நீ கேட்டது கரெக்ட்பா. அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து ஃபுல்லா அவங்க ஃபேன்ஸ் அவங்க டீம் பத்தி அந்த கமெண்ட்ல போயிடுவாங்க. வருவாங்க சப்போர்ட் பண்றவங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால அதை பத்தி எந்த கவலையும் பட தேவை. சப்போர்ட் பண்றவங்க பண்ணுவாங்க. ஆனா பட் எல்லாருக்குமே அந்த இல்ல ஏன் ஆர்சிபி தான்ப்பா, சிஎஸ்கே தான்ப்பா, அந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து நிறைய பேரே இருக்காங்களா. அது ஒரு ஃபேன் வார கிரியேட் ஆயிடக்கூடாது. இது வந்து தாண்டி இப்ப ஹாப்பியான வீடியோ இது, அதுக்காக தான் சொல்றேன். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதான் நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, சிஎஸ்கேவா ஆர்சிபியான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள போயிட்டு வந்து சண்டை போடாதீங்க, யாருமே சண்டை போடாதீங்க. அது மட்டும் தான் நான் சொல்றேன். இது ஒரு ஹாப்பியான வீடியோவா இருக்கட்டும். அதே மாதிரி இவ்வளவு நேரம் பேசி இது நம்மளோட அந்த ஒரு பாதை, கடந்து வந்த பாதை, அந்த ஒரு ஜேர்னிய பத்தி நம்ம சொல்லி இது ஒரு மெமரிஸா நம்ம ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணது வந்து நம்மளுக்கே ஒரு ஹாப்பியான ஃபீலா தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எப்போ நினைச்சு பார்க்கணும்னாலும் இந்த வீடியோ கூட நம்ம ப்ளே பண்ணி பாத்துக்கலான்றதுனால இவங்க எல்லாம் இந்த கமெண்ட்ஸ்ல கேட்டு நம்மள இந்த வீடியோ வந்து மேக் பண்ண வச்சது நம்மளுக்கும் ஒரு மெமரிஸா அமைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து இன்னும் ஒரு ஹாப்பி தான். டெஃபினெட்லி எஸ். சரிப்பா, முடிச்சுக்கலாம். ரொம்ப போயிட்டே இருக்கு. எவ்வளவு தூரம் பாப்பாங்கன்னு தெரியல, பட் உண்மையா சப்போர்ட் பண்றவங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.